Many of us are like that. பல பேர் இப்படி தான் நாம இருக்கிறோம். We are praying to see a miracle. ஒரு அற்புதத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். But we are not ready to receive the miracle. ஆனா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை. This month I want to prophetically say, prepare to receive your miracle. இந்த மாதம் முதலாவதாக நான் சொல்லுகிற காரியம், உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். The whole year you have been living in faith. இந்த முழு வருடமும் விசுவாசத்திலேயே நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. But today God says, ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், I am going to reward you in December. இந்த டிசம்பர் மாதம் நான் உனக்கு பலன் அளிக்கிற மாதமாய் இருக்க போகிறது. Prepare the place. அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள். Prepare your heart. உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். The ark is coming. அந்த உடன்படிக்கை பெட்டி வருகிறது. The miracle is coming. அற்புதம் வருகிறது. Your victory is coming. உங்கள் ஜெயம் வருகிறது. God is ready to release the miracle today. கர்த்தர் உங்கள் அற்புதத்தை உங்களுக்கு தருவதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். December, prepare for your miracle. உன் அற்புதத்திற்காக நீ ஆயத்தம். You are going to finish this year on the winning note. Amen. இந்த வருடத்தை ஜெயத்தோடு முடிக்க போகிறீர்கள். Before 31st you are going to give a victory speech. 31ஆம் தேதிக்குள்ள ஜெயமான ஒரு செய்தியை நீங்கள் பேச போகிறீர்கள். Turn with me to Ezekiel chapter 38. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திற்கு நாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 7ஆம் வசனம். Ezekiel chapter 38 and verse 7. எசேக்கியேல் 38 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. Everything needs a preparation. எல்லாவற்றிற்கும் ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. Without preparation we cannot inherit anything. ஆயத்தம் இல்லாம நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Somebody say prepare. சொல்லுங்கள், ஆயத்தப்படுங்கள். I want to let you know that you have to prepare. உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். Because there is going to be a great victory. ஏன்னா பெரிய ஒரு ஜெயம் வரப்போகிறது. Prepare your testimony speech. உங்களுடைய சாட்சியின் செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் நான் என்ன சொல்றேன்னு தெரியும். Amen. Only those who understand will know what I'm speaking about. When you are going to run a 100 meters dash in Olympics, நீங்க ஒலிம்பிக்ஸ்ல ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை ஓடும் பொழுது, you are not going to win and then prepare your speech. நீங்க ஜெயிச்ச பிறகு நீங்க பேசுகிற காரியத்தை ஆயத்தப்படுத்த மாட்டீங்க. Your victory speech has to be prepared before running the race. Amen. அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு முன்பாகவே நீங்க அந்த விக்டரி ஸ்டாண்ட்ல நீங்க பேச போகிற அந்த செய்தியை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள். You are going to finish this year on the winning note. Amen. இந்த வருடத்தை ஜெயத்தோடு முடிக்க போகிறீர்கள். Before 31st you are going to give a victory speech. 31ஆம் தேதிக்குள்ள ஜெயமான ஒரு செய்தியை நீங்கள் பேச போகிறீர்கள். You are going to give a victory speech. நீங்கள் ஒரு ஜெயத்தின் ஒரு செய்தியை அந்த நாள்ல கொடுக்க போறீங்க. Have you seen after giving an award they will always give the mic to them and say a few words? நீங்க பாத்துக்கிறீங்களா? அந்த அவார்ட் வாங்கின பிறகு அவங்க கிட்ட மைக்க கொடுத்து ஒரு சில வார்த்தைகளை இப்ப பேசுங்கன்னு சொல்லுவாங்க. And that person who is the champion will say, I never thought I will win this, but I am so glad I won this. Amen. அந்த ஜெயாலி இப்படியாக சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. But for Christians, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு God says prepare. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு. Because I am going to give you victory. ஏன்னா நான் உனக்கு ஜெயத்தை தர போகிறேன். Prepare your victory speech. உன் ஜெய பேச்சை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். I have already given you victory. நான் ஏற்கனவே உனக்கு நான் ஜெயத்தை தந்து விட்டேன். Somebody said amen. Amen. Turn to your neighbor and say, get ready. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தப்படுங்க. In this verse we have two parts. இந்த வசனத்தில் இரண்டு பகுதிகள் காணப்படுகிறது. One, God wants us to prepare. ஒன்னு, ஆண்டவர் நம்மள ஆயத்தப்படுத்த சொல்றார். Second, God says prepare the others along with you. ஆண்டவர் அடுத்ததாக சொல்லுகிறது, உன் கூட இருக்கிறவங்கள ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். Get the people ready. ஜனங்களை நீ ஆயத்தப்படுத்து. How many of you are saying amen? Amen. It is not enough that we are ready.
நாம மாத்திரம் ரெடியா இருந்தா பத்தாது. We got to get our family ready. நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். We got to get our church ready. நம் சபையை ஆயத்தப்படுத்த We got to வேண்டும். get our friends ready. நண்பர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். Because when the victory comes, ஜெயம் வரும் பொழுது we are not going to celebrate it alone. நாம் தனியா நின்று கொண்டு நாம் கொண்டாட போவதில்லை. We are going to celebrate as the big family of God. பெரிய தேவனுடைய குடும்பமாய் இணைந்து நாம் ஆராதிக்க போகிறோம். Somebody shout hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say, I am ready. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நான் ஆயத்தமாய் விட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am ready. I am ready. I am ready ன்னு சொல்லுங்க. I am ready. Hallelujah. 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 God says, prepare yourself. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை ஆயத்தப்படுத்து. And prepare the others. மற்றவர்களையும் நீ ஆயத்தப்படுத்து. We are in the season of the advent of Jesus Christ. நாம் இயேசுவின் அட்வென்ட் காலத்தில் இருக்கிறோம். What is advent? அட்வென்ட் என்றால் என்ன? Advent means the coming of Jesus. அட்வென்ட் என்றால் இயேசுவின் வருகை என்று அர்த்தம். In the Christian liturgy, கிறிஸ்தவ எழுத்தின் பிரகாரம் ஆங்கிலேய அந்த சபையினுடைய அவருடைய பாடத்திட்டம், அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்க வச்சிருப்பாங்க, இது எத்தனாவது நாள், the holy eucharist, 4th week before the eucharist. ஸோ அதில் வந்து ஈஸ்டரும் கிறிஸ்மஸும் முக்கியமான பண்டிகைகள். Easter and Christmas are the important sacraments which we undergo. அந்த பண்டிகைகளை சுற்றி வாரங்களுக்கு பேரிடுவார்கள். They have the weeks attached to it and they keep a name for it. ஸோ உதாரணமா இப்போ கிறிஸ்மஸ் வந்து 4வது சண்டே வருதுன்னா இது வந்து 3rd week before the advent of Jesus Christ ன்னு சொல்லுவாங்க. They will say like this is the 3rd week before the advent of Jesus Christ. Why they are saying like that? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், because they prepare themselves to receive Jesus. ஏன்னா இயேசுவை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். How many of you are ready for Christmas? எத்தனை பேர் கிறிஸ்துமஸ்க்கு ஆயத்தப்படுகிறீர்கள்? ஆயத்தப்படுறீங்களா இல்லையா? Are you getting ready or not? இப்பவே பிளான் போடுறீங்கல்ல? You are planning from now itself. என்ன Dress வாங்குறது? What dress we have to buy? போன வருஷம் பச்சை கலர் புடவை வாங்கினேன். Last year I got a green color saree. இந்த வருஷம் தப்பி தவறி பச்சை வாங்கிட கூடாது. This year I should never get that same green இந்த again. வருஷம் அந்த மஞ்சள் கலந்த ஆரஞ்சு வாங்கணும். This year I need to get an orange color. எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்குது. We have a preparation for everything we do. We prepare for the decoration. எதை அலங்கரிப்புகளுக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். Why are we decorating our house for Christmas? ஏன் கிறிஸ்மஸ்க்காக நாம் வீட்டை நல்லா அலங்கரிக்கிறோம்? We are preparing for the advent of Jesus Christ. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் எல்லாரும் ஆயத்தப்படுகிறோம். Jesus is not born every year 25th December. எல்லா வருஷமும் டிசம்பர் 25 பிறப்பதில்லை. He is already born. அவர் ஏற்கனவே பிறந்து விட்டார். But we are preparing ourselves for the second coming of Jesus Christ. நாம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். You see, in the first coming of Jesus Christ, ஆண்டவருடைய முதலாம் வருகையில் நாம் the world was not prepared to receive him. உலகம் அவரை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. The Jews were not ready to receive him. யூதர்கள் அவரை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. They somehow missed the mark. எப்படியோ அவர்கள் தவறிவிட்டார்கள். That is why Jesus had to be born in a manger. அதனால தான் ஒரு குடிலில் அவர் பிறக்க வேண்டியதாக இருந்தது. மாட்டு தொழுவத்தில் பிறக்க வேண்டியதாக இருந்தது. Because they were not ready to receive the king. ஏன்னா அந்த ராஜாவை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. Had they known that this is the king that has come to deliver them, இந்த ராஜா தான் வந்து அவரை விடுவிக்க வருகிறார் என்று அவர்கள் அறிந்தார்கள் என்றால், had they known that this was the descendant, the lineage of David, இது தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறவர் என்று அவர்கள் மாத்திரம் அறிந்திருந்தார்கள் என்றால், they would have definitely prepared something bigger than a manger. கண்டிப்பாக இந்த மாட்டு தொழுவத்தை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடும். They had been praying that the Messiah would come. மேசியா வருவார் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். But they were not ready to receive him. ஆனா அவரை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. Many of us are like that. பல பேர் இப்படிதான் நாம் இருக்கிறோம். We are praying to see a miracle. ஒரு அற்புதத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். But we are not ready to receive the miracle. ஆனா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை. This month I want to prophetically say, number 1, prepare to receive your miracle. இந்த மாதம் முதலாவதாக நான் சொல்லுகிற காரியம், உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். Are you ready to receive your miracle? உங்கள் அற்புதத்தை பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? You need to get ready for receiving the miracle. நீங்க ஆயத்தமாக வேண்டும் உங்கள் அற்புதத்தை
பெற்றுக்கொள்ள The Lord promises in the Bible, வேதாகமத்தில் ஆண்டவர் இப்படியாக வாக்கு தருகிறார். only those who have an expectation will receive it. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள் என்று போடப்பட்டிருக்கு. Jeremiah 29:11 says, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் For I இப்படியாக know the சொல்லுகிறது. plans I have for you. நீங்கள் எனக்கு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களை நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். I will give you the expected end. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். Hello, good morning. குட் மார்னிங். God will give only what you expect. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். What is expectation? எதிர்பார்ப்பு என்றால் என்ன? It is your preparation. அது உங்கள் ஆயத்தம். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கு தான் ஆயத்தப்படுவீங்க. Whatever you expect, only for that you will prepare. If you want to catch a flight, உங்களுக்கு ஒரு ஃளைட்டை பிடிக்க வேண்டும் if you என்றால், want to board a train, இல்லனா ஒரு ட்ரெயின்ல நீங்க ஏறணும் you என்றால் definitely have to prepare. கண்டிப்பாக நீங்க அதற்கு ஆயத்தப்பட If வேண்டும். you want food, உங்களுக்கு சாப்பாடு வேண்டும் you என்றால் have to prepare the food. நீங்க சாப்பாடை சமைக்க ஆயத்தப்பட வேண்டும். If you want a good dress, நல்ல Dress வேண்டும் you என்றால் got to work hard. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். If you want to be alive, நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் you என்றால் got to wear a mask. நீங்க கண்டிப்பாக மாஸ்க் போட வேண்டும். Because we need to be prepared to combat this kind of a corona. இப்படிப்பட்ட இந்த கொரோனாவை எதிர்த்து நிற்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். Somebody said amen. Amen. We need to be armed. எப்பொழுதுமே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். We have to be ready. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have to be ready to overcome things. காரியங்களை ஜெயம் எடுப்பதற்கு நாம் ஆயத்தப்பட How வேண்டும். many of you say amen? Amen. Hallelujah. Hallelujah. Get ready for your miracle. உங்கள் அற்புதத்துக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். Let us turn our Bibles to Isaiah 62, ஏசாயா 62ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் verse கொள்ளலாம். 10 and verse 11. வசனங்கள் 10, 11. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. Hallelujah. என்று பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கர்த்தர் கூறுகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Hallelujah. Hallelujah. In Tamil it is written, தமிழ்ல இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது, just enter through the gates. வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். And people set the path right. அவர்கள் வழியை செவ்வைப்படுத்துகிறார்கள். செவைப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது. It's written they were setting right the way for him to come. But the English Bible says, ஆனா ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, prepare the way for the people. ஜனங்களுக்காக வழியை செவ்வைப்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். ஆயத்தப்படுத்துங்கள். Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. Somebody turn to your neighbor and say, prepare the way. வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Are you ready to prepare the way for your miracle? உங்கள் அற்புதத்திற்கான வழியை ஆயத்தப்படுத்த ரெடியா இருக்கீங்களா? God wants you to get ready to prepare the way for the miracle. உங்கள் அற்புதத்திற்கான வழியை ஆயத்தப்படும்படியாக தேவன் சொல்லுகிறார். Now you don't know which way God is going to lead you. எந்த வழியாக தேவன் உங்களை நடத்த போகிறார் என்று உங்களுக்கு தெரியாது. God can even put a road for you under the water. தண்ணி கடியில கூட உங்களுக்காக ஒரு ரோடை தேவனால் போட முடியும். God can open the big wall and put a path for you right in front of you. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய மதிலை திறந்து அதன் வழியாக ஒரு வழியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்த முடியும். But God says 6 days just walk around, prepare for the walls to come down. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் 6 நாள் நீ சுத்தி நட, அந்த மதில்கள் கீழே விழுவதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து. Somebody shout hallelujah. Hallelujah. My walls are coming down. எனக்கு முன்பாக இருக்கிற மதில்கள் கீழே விழுகிறது. In December I am going to get ready. டிசம்பர் மாதத்துல நான் ஆயத்தப்பட My போகிறேன். walls are going to come down. எல்லா மதில்களும் கீழே விழ போகிறது. In December God is going to open a way for me. டிசம்பர் மாதத்துல கர்த்தர் எனக்கென்று ஒரு வழியை திறக்க போகிறார். 2021 I am going to cross over into the blessed place. 2021ல ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு நான் கடந்து செல்ல போகிறேன். Are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? Somebody say I am ready. I am ready.
Because God will answer only those who are ready. ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் பதில் தருவார். Whenever God wants to give a big miracle, எப்போலாம் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, He will always tell the people to get ready. எப்போதுமே ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ஆயத்தப்படுங்கள். Say to the daughter of Zion, சீயோன் குமாரத்தியினிடம் சொல்லுங்கள். verse 11, 11ஆம் வசனம், your salvation is coming. உன் ரட்சிப்பு வருகிறது. Your reward is with Him. அவரோடு கூட அவருடைய அளிக்கிற பலன் அவரோடு கூட வருகிறது. Somebody said amen. Amen. Your God is coming to reward you. உன் தேவன் உன்னை வந்து உனக்கு அந்த பலனை தரும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க amen. Hallelujah. Your God is ready to come and reward you. ஆண்டவர் ஆயத்தமாக உனக்கு அந்த பலனை தரும்படியாக The ஆயத்தப்பட்டிருக்கிறார். whole year you have been living in faith. இந்த முழு வருடமும் விசுவாசத்திலேயே நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. But today God says, ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், I am going to reward you in December. இந்த டிசம்பர் மாதம் நான் உனக்கு பலன் அளிக்கிற மாதமாய் இருக்க போகிறது. Amen சொல்லுங்களேன். Amen. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. Joshua chapter 1 and verse 11. யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Joshua chapter 1 and verse 11. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். Prepare, because within 3 days you will cross over this Jordan. நீங்கள் ஆயத்தப்படுங்கள், 3 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போக போகிறீர்கள். Somebody said I am ready. நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லலாமா? சொல்லுங்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. The Lord instructed Joshua, ஆண்டவர் யோசுவா கிட்ட இப்படியாக தீர்க்கமாய் சொல்லுகிறார், go through the camp. நீ அந்த பாளையத்துக்குள் கடந்து செல். Go and tell the people, get ready with the provisions. நீ போய் ஜனங்க கிட்ட சொல்லு, எல்லா காரியத்தையும் போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள். Because you are not going to stay here. ஏனா இங்கேயே நீங்க இருக்க போவதில்லை. You are going to go to the other side. நீங்க அடுத்த பக்கம் கடந்து செல்ல போகிறீங்க. When you are ready for your moving, நீங்க போகிறதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது, you can't leave your suitcase behind. நீங்க உங்க சூட்கேஸை பின்னாடி வச்சிட்டு வர முடியாது. You got to pack your blessing and you got to cross over. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பேக் செய்து எடுத்துக்கொண்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். That's why the Lord says here, அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், prepare provisions for yourself. உனக்கு வேண்டிய எல்லா போஜன பதார்த்தங்களையும் நீ ஆயத்தப்படுத்திக் கொள். When we were small, நாம் சின்ன வயசுல நாம் இருக்கும் பொழுது, in our house, whenever we used to travel எங்க வீட்ல எப்போலாம் நாங்க வந்து பயணம் செய்வோமோ, in train, ட்ரெயின்ல போகும்போது, we don't go கைவீசம்மா கைவீசு. நம்ம வெறும் கையா நாங்க போவதில்ல. We don't buy popcorn on the train. ட்ரெயின்ல போய் நாங்க பாப்கார்ன் வாங்க மாட்டோம். We don't buy anything on the platform. பிளாட்ஃபார்ம்ல இருந்து எதையும் நாங்க வாங்க மாட்டோம். My mother will come fully loaded up. எங்க அம்மா ஃபுல்லி லோடடா வருவாங்க. In our wire bag, அந்த ஒயர் பேக்குக்குள்ள, remember the wire bag? ஒயர் பேக் ஞாபகம் இருக்கா? Remember the wire bag? நாலா wire bagல அந்த கைப்பிடிக்கிட்ட மட்டும் நல்ல சணல் நூலை சுத்தி வச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? கை அறுக்கும். அந்த ஒயர் பேக் ஃபுல்லி லோடட் ஒயர் பேக்கோட நாங்க போவோம். புளி சாதம், தயிர் சாதம், கறி, சுங்குடியா ட்ரை, சுக்கா கறி, and then nice தக்காளி, very strong தக்காளி. அது என்ன சொல்ல? தக்காளி சட்னி, தொக்கு. இப்பவே எனக்கு அப்படின்னு வருது தொக்கு. We used to be fully loaded நாங்க கடந்து செல்லுவோம். when we are ready for the train. அந்த ட்ரெயினுக்கு போவதற்கு நாங்கள் ஆயத்தப்படும் பொழுது, we are ready with our provisions. நாங்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு வேண்டிய எல்லா ஐட்டத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். when we are seated in our berth, நாங்க அந்த berthல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, slowly my mother will open. மெதுவா எங்க அம்மா அந்த பேக்கை திறப்பாங்க. whole train will be filled with aroma. அந்த முழு ட்ரெயினிலுமே அப்படி ஒரு கமகமான வாசனை வரும். those who are not prepared for that, அத ஆயத்த பண்ணாம வந்தவங்களும், all of them will be விட்டுஃபைங் ஜொல்லு. நல்லா இருக்குதே. பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நாங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்போம். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இப்பெல்லாம் அப்படி பக்கத்துல கொடுக்குறவங்களுக்கு சாப்பிடாதீங்க, பேதி வந்துருதான். அப்புறமா
சுயநிலை விழுந்து போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்களாம். ஐயோ, மயக்க மருந்து ஊதி தராங்க. எதையும் நம்ப முடியறதில்லை இந்த காலத்துல. But we were ready with our provisions. நாங்கள் எல்லாம் எங்கள் போஷண பதார்த்தங்களோடு நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord says, get ready. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். Tell the people the miracle is ready. சொல்லுங்க, ஜனங்க கிட்ட சொல்லுங்க, அற்புதம் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறது. Somebody said amen. ஆமென். Tell the people, get ready because they are going to cross over. ஜனங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க வந்து கடந்து செல்ல போகிறீங்க, அதனால நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். Somebody said amen. Amen. You don't know, God has already prepared the way for you. உங்களுக்கு தெரியாது, ஏற்கனவே வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். Somebody said amen. Amen. நான் மறுபடியும் சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான செய்தி. This is a prophetic sermon. Usually for the year, for the month promise, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை செழிப்பாக்குவார், நீ பனையை போல உயருவாய், வெளிச்சம் வந்தது அப்படிலாம் வரும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே வெளிச்சத்தை பத்தி ஏதாவது ஒரு செய்தி கொடுக்குறேன், ஆண்டவரே வேற ஏதாவது ஒரு நல்லதா சொல்றேன், பூமிக்கு ஒரு புனிதம் வந்தது இப்போ, அது இது நிறையா கொடுக்குறேன். ஆண்டவர் சொன்னார், வேணாம், அவங்ககிட்ட சொல்லு, ஆயத்தப்பட சொல்லு, நான் அற்புதத்தை ரெடி ஆக்கிட்டேன்னு சொல்லு. Amen. God said, tell the people to prepare, I have the miracle ready waiting for them. Exodus 23:20. யாத்திராகமம் 23:20. 20. The Lord is simply not asking you to get ready. ஆண்டவர் சும்மா உங்களை வந்து ரெடியாக சொல்லல. He never gives you a promise without getting anything ready. நீங்கள் ஆயத்தப்படாம எந்த வாக்குத்தத்தத்தையும் தேவன் தருவதில்லை. He always prepares them ahead of a miracle. எப்போதுமே அவங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். How did he keep ready? எப்படி ஆயத்தப்படுத்தினார்? நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். Hallelujah. 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 Somebody said hallelujah. Hallelujah. To protect you on the way, வழியிலே உன்னை காப்பதற்கு, to take you to the place I have already prepared. ஏற்கனவே நான் ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போவதற்கு. ஆமென். You don't get what God is telling you. God says, I have already sent an angel ahead of you. He has gone and prepared the place, the blessing for you. ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை நான் ஆயத்தப்படுத்தி அனுப்பிவிட்டேன். அவர் அந்த இடத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். It is like a pregnant woman. ஒரு கர்ப்பிணி பெண்ணை போல இருக்கிறது. When it is told to her she is expecting a baby, அவகிட்ட சொல்லும்போது உனக்கு குழந்தை பிறக்க போகுது என்று சொல்லும் பொழுது, she carries inside her the promise of a baby. அவளுக்குள்ள அந்த குழந்தையின் அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாள். Even though she can't see it, அவள் அதை பார்க்காவிட்டாலும் she knows it is there. அவளுக்கு தெரியும் அது உள்ளதா இருக்குன்னு. The moment she learns of her pregnancy, அந்த கர்ப்பத்தை குறித்து அவள் அறிந்து கொள்ளும் பொழுது, she begins to plan for her baby's arrival. அவள் அந்த குழந்தை வருவதற்காக அவள் ஆயத்தப்படுகிறாள். She starts collecting items. எல்லா பொருட்களையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறாள். When she sees a nice dress, நல்ல ஒரு Dress-ஐ பார்க்கும்போது she will think, wow, அவ சொல்றா, I'm going to buy this dress for my இது daughter. ரொம்ப அழகா இருக்கே, என் மகளுக்காக நான் இதை வாங்க போறேன். I am going to look at that தொங்கட்டான். அந்த தொங்கட்டான பார்க்கும்போது, I'm going to buy it for my daughter. நான் அதை என் மகளுக்கு நான் வாங்கி தர போறேன். Look at that beautiful frock in that store. அந்த கடையில இருக்கிற அந்த அழகான அந்த ஃப்ராக்கை பாருங்க. She gets busy. அவர் ரொம்ப பிஸியாய் விடுவாள். She plans for the Farex or whatever cereals that she wants to give. அவள் என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அந்த சீரியல் Farex whatever அது எல்லாவற்றையும் அவள் ஆயத்தப்படுத்துகிறாள். Today's mothers are led by the internet. இன்றைக்கு தாய்மார்கள் இன்டர்நெட் மூலமாக வழி நடத்தப்படுறாங்க. What is the best food for the baby? என் குழந்தைக்கு எது சிறந்த Internet சாப்பாடு? will give you hundreds and thousands of answers. இன்டர்நெட்ல ஆயிரக்கணக்கான பதில்கள் வரும். She actively prepares for the arrival of the baby. அவள் குழந்தையின் வருகைக்காக உற்சாகமாக அவளை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறாள். Because when the doctor told her, டாக்டர் அவகிட்ட சொல்லும் பொழுது, you are expecting, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, when the doctor told her, டாக்டர் அந்த வார்த்தைகளை அவளுக்கு சொல்லும் பொழுது, she starts expecting. அவள் உடனே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாள். Our heavenly doctor is telling us in December, பரலோகத்தில் இருக்கிற டாக்டர் இந்த டிசம்பர் மாதத்துல நமக்கு சொல்லுகிறார், expect the miracle because I have put the word in your. ஏற்கனவே வார்த்தையை உன் கர்ப்பத்துக்குள்ள நான் வைத்து விட்டதனால உன் அற்புதத்திற்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்.
You are pregnant with my word. என் வார்த்தையை வைத்து நீ கர்ப்பம் தரித்திருக்கிறாய். Somebody said amen. Amen. Do you know what is the meaning of the word waiting? காத்திருக்கிறது என்றால் என்ன என்று It தெரியுமா? means you are expecting. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றார். That means you are preparing. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் That என்றார். is the meaning of expectation. அதுதான் எதிர்பார்ப்பிற்கு அர்த்தம். So when you are expecting, you will always prepare. நீங்கள் எப்பொழுதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதற்காக ஆயத்தம் செய்வீர்கள். So in this season of expectation, இந்த எதிர்பார்க்கிறதில் மாதத்தில் 3 things we need to do. 3 காரியங்கள் நாம் செய்ய I வேண்டும். have more to speak to you in the first week Sunday. முதலாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில இன்னும் अनेक காரியங்களை உங்களோட கூட நான் பேச But right now, ஆனா இப்பொழுது I want you to do 3 things this month. 3 காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். Number 1, முதலாவதாக preparation involves a planning. ஆயத்தம் நாம் திட்டமிடுதலை குறிக்கிறது. திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதல் வேண்டும். ஆயத்தம் என்றால் you need to start planning. திட்டமிடுதல் வேண்டும். Good or bad expectations, நல்லதோ கெட்டதோ need planning. எல்லாவற்றிற்கும் ஒரு திட்டமிடுதல் When தேவைப்படுகிறது. people heard that Nivar cyclone is coming, நிவார் சைக்ளோன் வருகிறது என்று ஜனங்கள் கேள்விப்பட்ட பொழுது immediately they started preparing for the storm. உடனடியாக அந்த புயலை சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தப்பட ஆரம்பித்தார்கள். The government started making arrangements to prepare for the eventuality. அரசாங்கம் இந்த புயலை சந்திப்பதற்கான எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். They got lifeboats. லைஃப் போட்ஸ் வாங்கினார்கள். They got the saw to cut the trees if they are falling அந்த down. மரங்கள் கீழே விழுந்துருச்சுன்னா அதை வெட்டுவதற்கான எல்லா அது எல்லாவற்றையும் This is ஆயத்தப்படுத்தினார்கள். for the bad eventuality. இதுதான் கெட்ட காரியங்கள் நடக்கிற போது செய்கிற காரியங்கள். கெட்ட காரியத்துக்கே அவ்வளவு ஆயத்தப்பட்டாங்கன்னா நல்ல காரியத்துக்கு நம்ம எவ்வளவு ஆயத்தப்படணும். Amen. When they prepare so much for the bad eventuality, just imagine how will they prepare for the good things which are நமக்கு coming பிரச்சனை ahead. என்னன்னா கெட்டது வரப்போதுனா நல்ல ஆயத்தமாகும், நல்லது வரதுக்கு ஆயத்தமாக மாட்டோம். வந்தா பாத்துக்கலாம். Our problem is we'll say let it come, we'll see. புயல் வருதுன்னா எல்லாரும் ஆயத்தப்படுவீங்க. ஆனா ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னா வரும்போது வரட்டும் பிரதர். When storm comes, usually we get prepared. When we are expecting for the blessings, we never prepare for that. When the lockdown was announced, lockdown நமக்கு அனௌன்ஸ் செய்யப்படும் பொழுது everybody prepared for the lockdown. எல்லாருமே அந்த லாக்டவுனுக்கு அவங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க. எல்லா கடையில இருக்கிற ப்ரொவிஷன்ஸும் கமான் காணாம போச்சு. All the provisions were over in the shop. திடீர்னு பார்த்தா எல்லா அரிசியும் காணோம். திடீர்னு பார்த்தா ரேக்ல இருக்கிற எல்லா ஆயிலையும் காணோம். கடையில போனா சூப்பர் மார்க்கெட்ல ஒண்ணுமே இல்லைன்றான். என்னன்னு கேட்டா எல்லாரும் எடுத்துன்னு போயிட்டாங்க சார். When we went to the supermarket, there was no rice or oil or nothing was there. They said all the people have taken it. Is it not true? உண்மை தானே? பாத்தீங்களா? காய்கறி போனா அவர் வெறும் பச்சை மிளகாய் தான் வச்சிருக்காரு. பச்சை மிளகாய் வச்சு நான் எப்படியா சாம்பார்? பச்சை மிளகாய் வச்சு நான் என்ன பொரியல் வைக்கிறது? People got ready when they heard that there is a bad thing that is going to happen. ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடைபெற போகுதுன்னு சொல்லி அவங்க அறிந்த உடனே ஜனங்கள் முன்பதாகவே ஆயத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. But if you are ready, good things will happen to you. நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும். Somebody said amen. Amen. If you look at my iPad, என் ஐபேடை பார்க்கும்போது I have the design of the future church. நம்ம கட்ட போகிற சபையின் டிசைனை ஏற்கனவே நான் வைத்திருக்கிறேன். Amen. How big the stage should be. எவ்வளவு பெருசு ஸ்டேஜ் இருக்க வேண்டும்? What is the size of the backdrop? அந்த பேக்ட்ராப் என்ன சைஸ்ல இருக்கணும்? Where the musicians will stand. Musicians எந்த இடத்துல இருப்பாங்க? Where the choir will stand. choir எந்த இடத்துல இருப்பாங்க? Where I will stand. நான் எங்க நிப்பேன்? How the people will sit. எப்படி ஜனங்க உட்காருவாங்க? I have all the designs in my iPad. என் ஐபேட்ல அதற்கான எல்லா டிசைன்ஸும் ஆயத்தமாக வைத்து I have been preparing for quite some years now. நான் பல வருடங்களாக நான் அதற்காக நான் ஆயத்தப்பட்டு Because when God gives me, என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது I have to immediately do it. உடனடியாக நான் செய்ய வேண்டும். If you want to build a house, நீங்க ஒரு வீடு கட்டணும்னா the Bible says you have to sit and prepare. வேதம் சொல்லுகிறது நீங்கள் உட்கார்ந்து அதற்காக நீங்கள் திட்டமிட்டு ஆயத்தப்பட வேண்டும். ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பினால், if a person wants to build a tower, அவன் என்ன செய்வானா? what will he do? அவன் உட்கார்ந்து அதற்காகும் செலவை முதலாவதாக எழுதி பார்ப்பானா? He will sit and calculate the cost. Somebody said amen. Amen.
லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when you read Luke chapter 14 and the 28th verse, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? will he not sit and take account of how it has to be done? அவன் உட்கார்ந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எல்லா செலவுகளையும் அவன் பார்க்காம இருப்பானா? There needs to be a planning. ஒரு பெரிய திட்டமிடுதல் வேண்டும். Today you see all these things here. இன்றைக்கு நீங்க இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கறீங்க. 2003 I planned for this. ஆனா 2003ஆம் வருடம் இந்த காரியங்களுக்காக நான் ஆயத்தப்பட்டேன். 2003 I planned for this. 2003ஆம் வருஷம் இந்த காரியங்களுக்காக நான் ஆயத்தப்பட்டேன். When I did not have a keyboard, ஒரு கீபோர்டு இல்லாத அந்த சூழ்நிலையில் I had a vision of how the keyboards I have to purchase. ஆனா எப்படிப்பட்ட கீபோர்டுகளை நான் வாங்க வேண்டும் என்கிற தரிசனத்தை நான் I வைத்திருந்தபடியால் rented the keyboard and the sound system and I did my first concert. முதல் கான்சர்ட்டுக்கு சவுண்ட் சிஸ்டமையும் கீபோர்டையும் நான் வாடகைக்கு எடுத்து தான் நான் அதை செய்தேன். 2003 December, first time I did my concert in a small church called Grace Church in Korattur. கிரேஸ் சர்ச் கொரட்டூர்ல 2003ஆம் வருடம் என்னுடைய முதல் கான்சர்ட்டை நான் எல்லாம் வாடகை பொருட்களை எடுத்து நான் செய்தேன். Today you see Freedom concert so big. இன்றைக்கு நீங்கள் பெரிய பெரிய ஃப்ரீடம் கான்சர்ட்ஸை நீங்க பார்க்கறீங்க. But 2003 December 155 Sunday school children from the nearby school were my first audience. 155 சண்டே கிளாஸ் பிள்ளைங்க தான் என் முதல் அங்கத்தினர்களாக இருந்தாங்க. அவங்க அந்த கான்சர்ட்ல கலந்துக்கிட்டாங்க. They were attending the concert. அவங்க அந்த கான்சர்ட்டை அட்டெண்ட் பண்ணினாங்க. Sunday evening. ஞாயிற்றுக்கிழமை மாலையில். Budget was 20,000 rupees. 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் நடந்த அந்த கான்சர்ட். Hallelujah சொல்லுங்க. Hallelujah. From that day I have been preparing. அந்த நாளில இருந்து நான் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். How to do a concert. எப்படி கான்சர்ட்டை செய்வது? How to get musicians. எப்படி மியூசிஷியன்ஸை வரவழைப்பது? How to practice the songs. எப்படி பாடல்களை நாம் பிராக்டீஸ் செய்வது? Those days for doing one concert I prepare for 6 months. அந்த நாட்களில ஒரு கான்சர்ட் பண்ணுவதற்கு நான் 6 மாதம் என்னை ஆயத்தப்படுத்தினேன். Today every Sunday is a concert. இன்றைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கான்சர்ட்டாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Prepare. ஆயத்தப்படுங்கள். That is why God says prepare. அதனால தான் ஆயத்தப்பட சொல்றாரு. Because never know when you are going to play the lead guitar. ஏனா எப்போ நீங்க லீட் கிட்டார் வாசிக்க போறீங்கன்னு தெரியல. You அதனால can be a flutist, suddenly God will promote you to be the lead guitar. நீங்க ஃப்ளூட் வாசிக்கலாம், திடீர்னு லீட் கிட்டார் வாசிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு You ப்ரமோஷன் got to be ready, I say. நீங்க எப்போதுமே ஆயத்தமா இருக்க வேணும். Prepare. ஆயத்தப்படுங்கள். The Bible says prepare for your miracle. வேதாகமம் சொல்லுகிறது உங்கள் அற்புதத்திற்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். Near our house, எங்க வீட்டுக்கு பக்கத்துல and there was a small plot that they were going to build a building. ஒரு சின்ன பிளாட்ல ஒரு பில்டிங் அவங்க கட்டி கொண்டிருந்தார்கள். For the past 6 months, 6 மாத காலமாக they have been just digging and digging and digging. அந்த லேண்ட வந்து மண் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. Then they brought some big rocks. திடீரென்று பெரிய பெரிய கற்களை கொண்டு வருகிறார்கள். கற்பாறைகளை கொண்டு வருகிறார்கள். They put it, then again they brought big concrete blocks. அப்புறம் அத வந்து போட்டுட்டாங்க. அதுக்கு அப்புறம் பெரிய பெரிய கான்கிரீட் பிளாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. The whole road is a mess because of that one plot. அந்த ஒரு பிளாட்னால அந்த முழு ரோடுமே அங்க பயங்கர ஒரு அமக்கலமா இருக்கு. Always the sand is on the road. எப்போதுமே அந்த மணல் ஜல்லி எல்லாமே ரோட்டு மேல இருக்கும். I was thinking, what's happening? என்ன இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தேன். Such a small plot. சின்ன ஒரு பிளாட் தான். What are they doing? என்ன அவங்க செய்ய போறாங்க? When I asked the people, அந்த ஜனங்களை கேட்ட பொழுது they said, அவங்க சொன்னாங்க, there is going to be a 10-story building that is going to come. 10 அடுக்கு மாடி இந்த இடத்துல வர போகிறது என்று சொன்னாங்க. That means, அப்படி என்றால், if you want a high building, ஒரு பெரிய பில்டிங் உங்களுக்கு வேண்டும் என்றால், you need a deep foundation. ஒரு ஆழமான அஸ்திவாரம் உங்களுக்கு வேண்டும். Some of you have been waiting for a long time.
சில பேர் ரொம்ப வருட காலமாக காத்துக்கிட்டே இருக்கீங்க. Promise after promise you have been receiving. வாக்குத்தத்தத்தின் மேல் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. You are saying, God, why are you not giving my building? நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே என் பில்டிங்கை ஏன்பா இன்னும் தராம இருக்கீங்க? Why are you not giving my blessing? என் ஆசீர்வாதத்தை ஏன் இன்னும் தராம இருக்கீங்க ஆண்டவரே? God says, ஆண்டவர் சொல்லுகிறார், my son, என் மகனே, already I am putting the basement for the building. நான் ஏற்கனவே அந்த பெரிய பில்டிங்கான பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு இருக்கேன். Whatever is happening now in your life, வாழ்க்கையில எதெல்லாம் இன்னைக்கு நடக்குதோ, I have already started your building. ஏற்கனவே உன் பில்டிங்கை கட்ட நான் ஆரம்பிச்சிட்டேன். Only thing it is not visible above the ground. என்ன ஒண்ணுன்னா அந்த கிரவுண்டுக்கு மேல உன்னால அதை நீ பார்க்க முடியல. Because it is just still in the basement level. ஏன்னா இன்னும் பேஸ்மெண்ட் அஸ்திபாரம் போடப்பட்டு கொண்டே இருக்கு. How I am going to bless your children? உன் பிள்ளைகளை எப்படி நான் ஆசீர்வதிக்க போகிறேன்? I am building you. உன்னை நான் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். I am building you with my word. வார்த்தையினால உன்னை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். Very soon you will see. அதி சீக்கிரத்தில் நீ காண்பாய். One day your building is going to cross all other buildings and grow tall and tall and tall. Amen. ஒரு நாள் நீ பார்த்தனா உன் பில்டிங் மற்ற எல்லா பில்டிங்கை விட உயர 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 எழும்ப போகிறது. That day you will say, அந்த நாள்ல நீ சொல்லுவாய், it is good that I was afflicted. நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று நீ சொல்லுவாய். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. உபத்திரம் வருங்க. Definitely troubles will come. அவமானம் வரும். Shame will come. ஏன்னா அந்த பில்டிங்க்கு பேஸ்மென்ட் போடும்போது யாராலையுமே பில்டிங்கை பார்க்க முடியாதா? அதனால அந்த பில்டிங்கை பார்க்காதனால உங்களை தவறா பேசுவாங்க. என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு, என்ன இந்த மண்ணு, என்ன இந்த சகதி, என்ன எப்ப பார்த்தாலும் களிமண்ணா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. Because when you are building a building, you will never see the building immediately. Because when you do the basement, you can never see anything on top. Many people will say, what is this? Always you're keeping digging and throwing all the mud out and the sand. But you can never see what God is doing inside you. One day when they come for the inauguration, ஒரு நாள்ல இனாகுரேஷனுக்கு அவங்க வரும்பொழுது, பில்டிங் கட்டும் போது யாருமே பில்டிங் கட்டுறதை காமிக்கவே மாட்டாங்க. தட்டி போட்டு வச்சிருப்பாங்க. உங்களையும் சுத்தி தட்டி போட்டு வச்சிருக்கிறார் இப்போ. Usually when the building is built, they will close it and keep. One of my best message நினைக்கிறேன்ல. I think yeah. உங்க பில்டிங்க கத்தர் எழுப்பினுகிறார், யாருக்கும் தெரியல. ஏன்னா இப்ப தட்டி போட்டு வச்சிருக்கிறார். ஒரு நாள் திடீர்னு தட்டி அவுத்தா. Amen. கரங்களை தட்டலாமா? Amen. Thank you Lord. Somebody said amen. Amen. Matthew chapter 25 மத்தேயு 25ஆம் அதிகாரம் verse 1 to 12. வசனங்கள் 1 ல இருந்து 12 வரையில். Are you prepared to meet the bridegroom? மணவாளனை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? You need to be ready. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். 10 virgins, 10 கன்னிகைகள், 5 virgins 5 கன்னிகைகள் had oil, அவர்கள் கிட்ட எண்ணெய் இருந்தது. but 5 wise virgins, ஆனா 5 ஞானமுள்ள புத்தியுள்ள கன்னிகைகள், they had extra oil. அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சிட்டு இருந்தாங்க. When the bridegroom's coming was delayed, மணவாளன் வருகிறது கொஞ்சம் லேட் ஆன பொழுது, the wise virgins had extra oil to keep the lamp burning. புத்தியுள்ள கன்னிகைகள் கிட்ட அவங்க ஏற்கனவே எக்ஸ்ட்ரா வச்சிருந்த எண்ணெயினால அவங்க விளக்குகள் எரிந்து கொண்டே இருந்தது. Extra oil doesn't come by a magic. ஒரு மந்திரத்தாலேயோ ஒரு மேஜிக்னாலேயோ எக்ஸ்ட்ரா ஆயில் வருவதில்லை. These women had taken extra work to earn the money, to buy the oil, to go to the shop, to have extra storage space. All these they prepared. Amen. இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அவங்க எக்ஸ்ட்ரா வேலை செய்து எக்ஸ்ட்ரா உழைத்து பணங்களை சேகரித்து இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் அவங்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு ஆயத்தப்பட்டார்கள். Because of that, அதன் நிமித்தம் when the bridegroom came, மணவாளன் வந்த பொழுது, they were not searching for oil. அவங்க எண்ணெய்க்காக அந்த நேரத்துல போய் தேடிக்கிட்டு ஓடல. They were ready for the door to be opened. ஏற்கனவே எண்ணெய் இருந்ததனால வாசல்கள் திறக்கும்படியாக காத்திருந்தார்கள். Your waiting is not a wasting period. உங்க காத்திருக்கிற நேரங்கள் அது ஒரு வீணான நேரம் அல்ல. It is the time for preparation. அது உங்கள் ஆயத்தத்தின் நேரமாய் இருக்கிறது. Are you ready for the flight? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Your flight, miracle flight is ready to
take off. உங்கள் அற்புத பிளேன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறது. நீங்க ஆயத்தமா ஏறி இருக்கீங்களா? உட்கார்ந்த உடனே ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க, in preparation for the flight to take off, we request all passengers to please wear your seat belt, keep your seat upright and fold your tray table before. எவ்வளவு மனப்பாடமா தெரியுது பாரு. ஆனா ஒரு வருஷமா போக முடியாம ரொம்ப வேதனையில் இருக்கிறது. Before the flight takes off, அந்த ஃளைட் அவங்க எடுக்குவதற்கு முன்பாக they will give instructions. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவாங்க. Your flight is going to take off. உங்க ஃளைட் டேக் ஆஃப் ஆக போகிறது. Are you ready to hear the instructions? நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? Because in your instructions, ஏனா அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறதுல your safety and blessing is involved. அந்த இடத்துல உங்க பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. This month, இந்த மாதம் sit at the feet of Jesus. தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து Plan for your miracle. உங்கள் அற்புதத்திற்காக நீங்கள் பிளான் பண்ணுங்க. Are you ready? ஆமென். Some people சில பேர் are never ready. எப்போதுமே ஆயத்தமாக இல்லை. The king wanted to select the suitor for his daughter. ஒரு ராஜா அவளுடைய மகளுக்காக ஒரு மணவாளனை தேர்ந்தெடுக்கிறதுல She இருந்து gathered all the probable princes from all the nations. எல்லா தேசங்கள்ல இருக்கிற இளவரசர்களை வர வைத்தார். Everyone came. எல்லாரும் வந்தாங்களாம். He told them, I am going to give my daughter today to the right person. அப்ப அந்த ராஜா சொல்றாராம், சரியான நபருக்கு என் மகளை நான் தரப்போகிறேன். But before that, ஆனா அதற்கு முன்னால I want you to come for a swimming race. ஒரு ஸ்விம்மிங் ரேஸ்க்கு ஒரு நீச்சல் போட்டிக்கு நீங்கள் வர வேண்டும். Come and stand before the swimming pool. வாங்க எல்லாரும் அதற்கு முன்பாக நில்லுங்க. நீச்சல் குளத்துக்கு முன்பாக நில்லுங்க. So they all came and stood. எல்லாம் நிக்கறாங்களாம். So all the men said, I know swimming. எல்லா ஆண்களும் சொன்னாங்களோ, எனக்கு நல்ல நீச்சல் தெரியும். One fellow said, I know backstroke. நான் பின்னாடி அடிச்சிட்டு போய் காலி பண்ணிடுவேன். ஒருத்தன் சொன்னா நல்ல பேக் ஸ்ட்ரோக் பண்ணுவேன் அப்படினா. Other fellow said, I can swim under the water itself. நான் தண்ணிக்கு அடியிலேயே நல்லா நான் நீச்சல் அடிப்பேன். I know அடிப்பேன். butterfly swimming. எனக்கு பட்டர்ஃப்ளை ஸ்விமிங் தெரியும். Other fellow said, I can stay inside the water for so many minutes. There is nobody to beat me. நான் பல நிமிஷங்கள் தண்ணிக்கு அடியிலேயே இருக்க முடியும், யாரும் என்ன பீட் பண்ண முடியாது. The king was very impressed. ராஜாக்கு பயங்கர உற்சாகமாயிருச்சு. So the king said, ராஜா இப்படியாக சொன்னாராம், are you ready? எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா? Everybody said, I am ready. எல்லாம் நாங்க ரெடியா இருக்கோம் அப்படி So they சொன்னாங்க. stood before the swimming pool. எல்லா நீச்சல் குளத்துக்கு முன்பாக நிக்கறாங்களா. And the king told all his employees, ராஜா அவங்க கூட இருந்த எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்ட இப்படியே bring that in. எல்லாத்தையும் முன்னால கொண்டாங்க. All the fellows are ready. எல்லாம் அப்படியே ஆயத்தமா இருக்காங்களா. In the ஷார்ட்ஸ்ல ready to jump in. தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. And all the employees of the king came and started throwing big crocodiles inside. பெரிய முதலைகளை கொண்டாந்து எல்லாத்தையும் உள்ள இறக்குறாங்களா. All the fellows who had just removed the dress, எல்லா Dressையும் அவுத்து ரெடியா இருந்தாங்க. everybody started running back to put the dress back. எல்லாம் ஓடி போய் திரும்ப Dress போட ஆரம்பிச்சிட்டாங்க. Because when they saw the crocodiles, இந்த முதலைகளை பார்த்த உடனே everybody got scared. எல்லாருக்கும் பயங்கர பயம் வந்துருச்சு. The king said, ராஜா சொன்னாரா, do you think I will just give the daughter to anybody who does swimming? சும்மா நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு என் மகளை நான் கொடுத்துருவேன் நினைச்சீங்களா? While they were standing like that, அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது big commotion, பயங்கர ஒரே கலவரம். Suddenly one fellow, திடீர்னு ஒருத்தன் inside the water, தண்ணிக்குள்ள with a big splash, ஒரு பெரிய அப்படியே அந்த தண்ணி all the crocodiles were running towards him. எல்லா முதலைகளும் அவன்கிட்ட ஓடிட்டு இருந்துச்சு. This fellow started swimming. அவன் பயங்கரமா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சான். All the people around clapping their hands. எல்லா ஜனங்களும் கையை தட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. What a brave fellow. என்ன ஞானமான ஒருத்தன். That fellow was putting his best effort and he was swimming. அவனுடைய சிறந்த முயற்சியை போட்டு அவன் பயங்கரமா நீச்சல் அடிச்சு He came to the other side. அவன் அடுத்த பக்கம் வந்துட்டான். Everybody clapping their hands. எல்லாரும் கையை தட்டி அவனை வரவேற்றாங்க. All the other princes bowed down before him. எல்லா மற்ற பிரபுக்களும் அவனுக்கு முன்பாக The king was so happy. ராஜாக்கு பயங்கர சந்தோஷமா He told the prince, அவர்கிட்ட இப்படியாக I சொல்றாராம், am giving you my daughter. நான் என் மகளை உனக்கு தரேன். You are a brave fellow. நீ பயங்கர புத்திசாலியான மகன். How did you prepare for winning the swimming with
crocodiles? எப்படி இவ்ளோ முதலைகள் மத்தியில நீ நீச்சல் அடிச்சு நீ வந்து ஜெயம் எடுத்த? Did you go to the crocodile park to practice this? நீ crocodile பார்க்குக்கு போய் அந்த பிராக்டிஸ் நீ பண்ணியா? That fellow said, அவன் சொன்னானா, King, before you give me your daughter, ராஜா உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னால I just have one question. ஒரே ஒரு கேள்விதான். Who pushed me? யார் என்ன தள்ளி விட்டது? சில வேளையில கர்த்தர் நம்மை முதலைகள் மத்தியில் தள்ளி விட்டுருவார். Sometimes God pushes us amidst the crocodile. நம்ம ரெடியா இல்லனா கூட அவருக்கு தெரியும் ரெடின்னு சொல்லி. Though we are not ready, he sometimes அவர் நம்மள தள்ளி விட்டுட்டு சொல்லுவார், உன்னால முடியும் தம்பின்னு வர்ற. நம்ம ஸ்விம்மிங் தெரியலனா கூட திடீர்னு ஸ்விம்மிங் வரும் தெரியுமா? எனக்கு பல முறை அந்த மாதிரி நடந்திருக்குது. அது ஃப்ரீடமா இருந்தாலும் சரி, அல்ல எஃபோர்ட்டியா இருந்தாலும் சரி, வட இந்தியாவுக்கு போய் பெரிய கூட்டம் நடத்தணும்னாலும் சரி, நான் என்னை பார்த்தா மக்கள்லாம் சொல்லுவாங்க, இவரு எவ்வளோ பெரிய விசுவாசம் பா, பயங்கரம் பா, அண்ணே உங்களை மாதிரி வராதுண்ணா, எனக்கு தான் தெரியும் யாரா என்னை தள்ளி விட்டது. இது ராணுவ ரகசியம், வெளியே சொல்லிடாது, என் பேர் கெட்டு போயிடும். You are never ready. நீங்க எப்போதுமே ஆயத்தமாக இல்லை. You are never ready. நீங்க எப்போதுமே ஆயத்தமா இல்லை. எவ்வளவுதான் நீங்க மேக்கப் போட்டாலும் போகும்போது அப்படி பாப்பீங்க தெரியுமா? இந்த வர்றங்க சும்மா. You are never ready. நீங்க எப்போதுமே ஆயத்தமா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, you are always ready. But God is telling you are always ready. If you plan, நீங்கள் நல்ல திட்டமிட்டீர்கள் என்றால், have you seen people writing exam? எக்ஸாம் எழுதுறத பார்த்திருக்கிறீங்களா? Before the exam date. எக்ஸாம் டேட்டுக்கு முன்னால, Tomorrow exam tonight. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு இரவு படிச்சவங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. those who learned they will be very happy. வருஷம் ஃபுல்லா ஒழுங்கா படிச்சவனுங்க அப்படியே தில்லா நடப்பாங்க. The whole year those who learned the lessons properly they will be very படிக்காத சில கேஸ் இருக்கு தெரியுமா? But there are certain cases which they don't study. ஹாஸ்டல் ரூம்ல ஒவ்வொரு ரூமா வருவானுங்க, மச்சான் உனக்கு தெரியுமா மச்சான், ஏதா படிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறா, டேய் மச்சான் ஏய் கொஞ்சம் விட்டு கொடுறா, ஏய் என்னடா வரும் கிளாஸ்ல என்னடா சொன்னாங்க. இவனுங்க வருஷம் ஃபுல்லா படிக்க மாட்டானுங்க, ஆனா எக்ஸாமுக்கு முந்தின நாள் மட்டும் எங்க இருந்தோ ஒரு அருணோதயம் வரும். நான் பாஸ் ஆகல, நான் ஃபெயில் ஆயிடுவேன், எங்க அப்பா என்ன அடிப்பா. ஐயோ, you did not plan. நீங்கள் ஆயத்தப்படவில்லை. You are never ready, you fellow. நீங்க எப்போதுமே ரெடியா இல்லைங்க. பயப்புள்ள ரெடியாவே ஆகாது. They'll never get ready. எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மேல வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம். They'll put the cross on the paper. அது மட்டும் இல்ல, அந்த பேப்பர்ல மேல ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இயேசு தோத்து போக மாட்டாருயா. படிக்காத பையன் நீ வந்து அங்க உட்கார்ந்துட்டு ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், அவரு இந்த பையன் படிக்காம அங்க வந்து ஏசப்பா ஏசப்பா அண்ணன் எவ்வளவு ஜோம் பண்ண ஃபெயில் ஆயிட்டாட. நீ ஃபெயில் ஆனதுக்கு காரணம் நீ ஒழுங்கா உட்காந்து மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சரை ஒழுங்கா அந்த புஸ்தகத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சிருக்கணும். நீ படிக்கல. சாகிற நேரத்தில் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறது கடைசி நிமிஷத்துல. when you are planning, நீங்கள் திட்டமிடும் பொழுது, even if it takes years, பல வருடம் ஆனாலும் சரி, when your miracle comes, உங்கள் அற்புதம் வரும் பொழுது. number 2, இரண்டாவதாக, for your miracle, உங்கள் அற்புதத்திற்கு, for your preparation, உங்கள் ஆயத்தத்திற்கு you need faith. உங்களுக்கு விசுவாசம் தேவை. Zachariah, Elizabeth, சக்கரியா and எலிசபெத் they prayed for a child. ஒரு பிள்ளைக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க. One day Zachariah is serving God. ஒரு நாள் சக்கரியா இப்படியாக ஊழியம் செய்து கொண்டு தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறார். And he is standing next to the pulpit. அந்த பலிபீடத்தின் அருகாமையில் நின்று Suddenly an angel appears. திடீரென்று ஒரு தேவதூதன் அந்த இடத்துல இறங்கி And that angel says, அந்த தேவதூதர் இப்படியாக சொல்லுகிறார், Zachariah, சக்கரியா do not fear. நீ பயப்பட வேண்டாம். Your prayer is answered. உன் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. Zachariah is like, which prayer? எந்த ஜெபம் ஆண்டவரே? Which prayer?
எந்த ஜெபம்? Your wife is pregnant. உங்க மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறாள். She is going to have a baby. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. He will be a son. அவன் ஒரு மகனாய் இருப்பார். His name is John. யோவான் என்று பெயரிடுவாய். He will bring joy and happiness to your house. அவர் உங்க வீட்டுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார். Because of his birth, many people will be happy. அவருடைய பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவாங்க. He will go before the Lord. அவர் தேவனுக்கு முன்பாக கடந்து He will be செல்வார். a great man. அவர் ஒரு பெரிய மனிதனாய் இருப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க பாக்குறீங்க, உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பெரியவனாக இருப்பான். Amen. Somebody is watching me. God is telling you, God is going to give you a son and he will be a great person. குழந்தையே இல்லைன்னு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தீங்கல்ல, You're waiting for a long time and you didn't have a baby. கர்த்தர் உங்களுக்கு ஒரு யோவானை கொடுப்பா. God is giving you a John. And he went on to say, prophesy. அவர் இப்படியாக தீர்க்க தரிசனம் In உரைக்கிறார். verse 17, 17ஆம் வசனத்தில் he will turn the hearts of the children to the father, பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளுக்கு the நேராகவும் father to the children, பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களுக்கு நேராகவும் and those who are not obedient, யாரெல்லாம் கீழ்ப்படியாம he இருக்கிறார்களோ will turn them to the wisdom of the righteousness, அவருடைய ஞானத்திற்கு நேராக அவர்களை திருப்ப போகிறார். and he will prepare the people அவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவார். for the receiving of the Lord. இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவனாய் இருப்பார். John the Baptist was sent யோவான் ஸ்நானகன் இப்படியாக அவர் to அனுப்பப்படுகிறார். prepare the way for the Lord. தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக Somebody lift your hands and say amen. Amen. The prophet Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசி he prophesied, அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். prepare the way. வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Somebody lift your hands and say amen. Amen. Prepare the way. வழியை A voice of one calling in the wilderness. வனாந்தரத்துல கேட்கிற அந்த சத்தமாய். Isaiah 40 verse 3. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். In the wilderness prepare the way. வனாந்தரத்துல நீ வழியை ஆயத்தப்படுத்து. Make straight in the desert எல்லா கோணலானவைகளையும் a சீர்படுத்து. highway for our God. தேவனுக்காக ஒரு பெரிய பாதையை, பெரும் பாதையை Every உருவாக்கு. valley shall be raised up. எல்லா பள்ளத்தாக்குகளும் உயர்த்தப்படும். Every mountain will be lowered. எல்லா மலைகளும் தாழ்த்தப்படும். Prepare. நீ ஆயத்தப்படு. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். The Lord sent John to prepare the people. கர்த்தர் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவானை அனுப்புகிறார். But Zachariah was not ready. ஆனா சகரியா ஆயத்தமாக இல்லை. He was not ready to receive John. யோவானை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. Because of the circumstance ஏன்னா சூழ்நிலைகள் அப்படியாக இருந்தது. and the delay in receiving the miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆனது What நிமித்தம் he had prayed for, எதற்காய் அவர் ஜெபித்தாரோ he stopped believing. அதை விசுவாசிக்க நிறுத்திவிட்டார். Have you been praying for a long time? நீங்க அநேக நாட்களாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. And today your faith is lost. இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தையே இழந்து காணப்படுகிறீங்க. You are saying, நீங்க இப்படியாக சொல்றீங்க. probably it is not the will of God. அது தேவ சித்தம் இல்ல போல. Probably God does not want to give me that. ஒருவேளை அதை எனக்கு கொடுப்பது அவர் சித்தமா இல்ல போல. Probably I made a mistake in hearing God. ஒருவேளை நான் தேவன் சொல்லுகிற காரியத்தை நான் கேட்கறதுல தவறிட்டேனோ. Probably the prophecy is wrong. ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனம் தவறாக இருக்கிறதோ. How can a prophecy be wrong? எப்படி ஒரு தீர்க்க தரிசனம் தவறாக முடியும்? How can God's word be wrong? எப்படி தேவனுடைய வார்த்தை தவறாக முடியும்? How can the presence of God that filled you go wrong? எப்படி அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பினதோ அது தவறாக முடியும்? Zachariah's body is dead. சக்கரியாவுடைய சரீரம் மரித்து His காணப்படுகிறது. wife's Elizabeth's body is dead. எலிசபெத்தோட சரீரமும் மரித்து இருக்கிறது. But the promise is alive. ஆனா அந்த வாக்குத்தத்தம் உயிரோட காணப்படுகிறது. புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. Thank you, Lord. இப்போ நான் சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்தா எல்லாம் செத்த மாதிரி இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், என் வாக்குத்தத்தம் உயிருள்ளதாய் உனக்குள்ள இருக்கிற வரையிலும், உன்னிடத்துல ஜீவன் இருக்கிற வரையிலும், நீ உயிரோட இருக்கும் நாளளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. I will not leave you. You are not dead. You are still alive. My promise is still alive. Amen. என் வாக்குத்தத்தங்கள் இன்னும் உயிரோட தான் உனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
Luke chapter 1 verse 18. லூக்கா 1:18 Zachariah says, how will I know this? சக்கரியா சொல்லுகிறார், எப்படி நான் இதை அறிந்து கொள்வேன்? Never question God. தேவனை எப்போதும் நம்ம கேள்வி கேட்கவே கூடாது. When God gives you a big miracle, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்கும். say amen. ஆமென் என்று சொல்லி Don't பெற்றுக்கொள்ளுங்கள். say how, Lord. எப்படி ஆண்டவரே என்று கேட்க கூடாது. Because God makes the way. ஏன்னா கர்த்தர் தான் அந்த வழியை உங்களுக்காக He ஆயத்தப்படுத்துகிறார். has already prepared the way. அவர் ஏற்கனவே உங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்தி You need to வைத்துவிட்டார். prepare your body. நீங்கள் உங்க சரீரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். Elizabeth needs to prepare her body. எலிசபெத் அவளுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்த It is வேண்டும். God who makes the child to be born. கர்த்தர் தான் அந்த பிள்ளையை பிறக்க செய்கிறவராய் இருக்கிறார். But you need to drink and eat proper food. ஆனா நீங்க ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட்டு உங்களை பலப்படுத்த You வேண்டும். need to eat the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். You need to be healthy. நீங்கள் போஷாக்குடன் காணப்பட You need வேண்டும். to fill yourself with faith. விசுவாசத்தினால் உங்களை நிரப்பி வைக்க A வேண்டும். pregnant woman, ஒரு கர்ப்பிணி ஸ்திரீயானவள், she has a faith. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. My baby will be white in color. என் குழந்தை நல்ல வெள்ளையா சிகப்பா இருக்கும். Not because I am white. நான் வெள்ளையா இருக்கிறதுனால அல்ல. Not because my husband is white. என் கணவர் வெள்ளையா இருக்கிறதுனால It அல்ல. is because my God who promised me Amen. has given me a vision. I am going to believe that vision. Beautiful baby, beautiful nose, beautiful color, Amen. beautiful hands, beautiful legs. Oh, beautiful! That's a faith in you. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், தேவன் எனக்கு அழகான கண்கள், அழகான உறுப்புகள், அழகான பிள்ளையை கொடுக்க போகிறார் என்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் கண்களினால் நீங்கள் Are ஆயத்தப்படுகிறீர்கள். you ready to have that faith? நீங்க உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுறீங்களா? Somebody said amen. ஆமென். In 1 Chronicles chapter 15 verse 1. 1 நாளாகமம் 15:1 After David had constructed buildings for himself in the city of David, he prepared a place for the ark of God and pitched a tent for it. ஆமென். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வருவதற்காக அவர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். Before the ark was bought, அந்த உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு முன்பாக he prepared the place for the ark. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைப்பதற்கான இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். Somebody said amen. ஆமென். Prepare the place. அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள். Prepare your heart. உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். The ark is coming. அந்த உடன்படிக்கை பெட்டி வருகிறது. The miracle is coming. அற்புதம் வருகிறது. Your victory is coming. உங்கள் ஜெயம் வருகிறது. Somebody said amen. ஆமென். Number 3. மூன்றாவதாக, Preparation involves action. நீங்கள் ஆயத்தப்படுத்துவது ஒரு சில செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். 1 நாளாகமம் 15:1 இருக்குதுல, அது வந்து மூன்றாவது பாயிண்ட். கர்த்தர் நீங்கள் ஆயத்தப்படுகிறதற்காக சில காரியங்களை செயலில் எதிர்பார்க்கிறார். Amen. God wants you to prepare and he wants you to take some action regarding that. A pregnant woman can't stay in the house. ஒரு கர்ப்பிணி பெண் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க She முடியாது. has to go to the doctor. டாக்டர் கிட்ட போக வேண்டும். She has to do the scan. எல்லா ஸ்கேன்ஸையும் எடுக்கணும். She needs to test where the head of the body position, the head of the baby's position is in the stomach. அந்த குழந்தையின் பொசிஷன் எந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கா என்னன்னு சொல்லி எல்லாமே போய் பார்க்கணும். She needs to do some action. ஒரு சில ஆக்ஷன் செயல்பாடுகள் வேண்டும். So preparation means you have to do some action. ஆயத்தம் என்றால் நீங்க சில காரியங்களை செய்ய வேண்டும். சொல்லுங்க ஆமென். Amen. I believe action is your prayer. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அந்த செயல்பாடு என்ன என்றால் உங்களுடைய ஜெபமாய் இருக்கிறது. You have to start praying diligently. நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. Planning is your reading of the word. நீங்கள் திட்டமிடுகிறது வந்து உங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறது. Faith is your worshiping of God. விசுவாசம் என்பது தேவனை ஆராதிக்கிறதா இருக்கிறது. Action is your prayer in workout. நீங்கள் செயல்படுகிற காரியம் உங்கள் ஜெபமாய் காணப்படுகிறது. Are you ready? நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready for your miracle? உங்கள் அற்புதத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? Because when Hannah heard that she is blessed, அன்னாள் அவள் ஆசீர்வதிக்க போகிறாள் என்றதை கேட்ட பொழுது she did not have a baby. அவளுக்கு குழந்தை இல்ல. But when Eli told her ஆனா ஏலி அவகிட்ட சொல்லும் பொழுது that go, your prayer has been answered, சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அந்த ஏலி சொல்லும் பொழுது she was not having the face of
pain and sorrow anymore. அவள் துக்க முகமாக வலி வேதனைகள் உள்ள முகமாக அவள் இல்லை. 1 Samuel chapter 1 verse 18 says, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக she put சொல்லுகிறது. her faith in action. அவள் விசுவாசத்தை செயலுக்குள் கொண்டு வந்தாள். In preparation for her blessing, அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது she was no more a cry baby. அவள் அழுது கொண்டே இல்ல, அழுமூஞ்சா இல்ல. ஏன்னா அழுமூஞ்சா இருந்திருந்தா If she would have been crying and weeping all எல்கானா சொல்லிருப்பான், ஐயோ அழுமூஞ்சி வந்துச்சு. Elkanah would have told, no, this girl, this lady who's crying, she's come. ஆனா திடீர்னு பார்த்தா அன்னாள் ரொம்ப அழகா வரா. Suddenly she becomes so beautiful. அழுகையெல்லாம் நிறுத்திட்டா. She stopped all her crying. இவ்வளவு நாள் எப்ப பார்த்தாலும் எல்கானாவை பார்க்கும்போது என்னங்க இன்னும் குழந்தை இல்லைங்க, இன்னும் குழந்தை இல்லைங்க. இப்படி இருந்த அழுமூஞ்சி இன்னைக்கு திடீர்னு பார்த்தா என்னங்க எப்படி இருக்கிற, தேவதை மாதிரி இருக்கிற. Amen. எல்கானா சொன்னா எல்லாம் திடீர்னு மாறிடுச்சு. Everything changed. இவ முகம் மாறிடுச்சு. Her face changed. ஏன்? Why? இவளுடைய faith ஆக்ஷன்ல காமிக்க ஆரம்பிச்சிட்டா. Amen. Because she brought her faith in action. என்னைக்கு அவ சிரிச்சாலோ அன்னைக்கு தான் அவ கணவன் அவளோட சந்தோஷமா இருந்தான். Amen. The day she was happy with her husband. நீ அழுதுகிட்டு இருக்கிற வரைக்கும் நீ பிரெக்னன்ட் ஆக முடியாது. என்னைக்கு நீ கர்த்தரை விசுவாசிச்சு சிரிக்கிறியோ அன்னைக்கு தான் உன் அற்புதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். Amen. The day you are happy and you have faith in the Lord, you will receive your miracle that day. If you're happy and you know it, say amen. If you're happy and you know it, say amen. Amen. If you're happy and you know it and you really want to show it, if you're happy and you know it, say amen. Amen சொல்லணும். Amen. ஆக்ஷன்ல காமிக்கணும். செயல்ல நாம் காமிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Are you ready for your miracle? Amen. Are you ready to say amen? Amen. Hannah said amen. அன்னாள் ஆமென் என்று சொல்லுகிறாள். She went home. அவள் வீட்டுக்கு போறா. She got pregnant. உடனே அவள் பிரெக்னன்ட் She ate food. அவள் உணவை உட்கொள்கிறாள். And she got healthy. அவள் நல்ல புஷ்டியாக மாறினாள். So far she was crying. இத்தனை நாள் அழுது கொண்டே இருந்தா. But now she became healthy. ஆனா இப்ப நல்ல பலனோடு காணப்படுகிறாள். Somebody said amen. Amen. If you change your attitude, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால், if you change your actions, உங்கள் செயல்பாடுகளை மாற்றுவீர்கள் in என்றால், preparation for your blessing, உங்கள் ஆசீர்வாதத்திற்கான ஆயத்தத்தில் God is ready to release the miracle கர்த்தர் today. உங்கள் அற்புதத்தை உங்களுக்கு தருவதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். டிசம்பர் Prepare for your miracle. உன் அற்புதத்திற்காக நீ ஆயத்தப்படு. 2021, the very big miracle God has promised you is going to come. Amen. 2021 கர்த்தர் ஏற்கனவே வாக்கு கொடுத்த பெரிய அற்புதம் வரப்போகிறது. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.